மாநிலங்களுக்கு நிதி பங்கீடு செய்யறதுல பாரபட்சம் காட்டப்படுவதா தென் மாநிலங்கள் தொடர்ச்சியா குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. தென் மாநிலங்கள் மட்டுமில்லாம மேற்கு வங்கமும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்க தான் செய்யறாங்க. இந்த குற்றச்சாட்டு குறித்து பதில் சொல்லியிருக்கிறார் நிதித்துறையின் செயலாளர் சோமநாதன். புதிய தலைமுறைக்காக அவர் வழங்கிய தகவல்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நிதி ஆணையம், ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு கோட்பாடு பரிந்துரை, அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் மத்திய வருமானத்தில் எந்த பங்கு மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டும். தற்போதைய நிதி ஆணையத்தின் பரிந்துரை 41%. அந்த 41%த்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு எந்த அளவு கொடுக்க வேண்டும் என்பதும் அந்த நிதி ஆணையம் பரிந்துரை செய்வது வழக்கம். அந்த பரிந்துரைகளை மத்திய அரசு ஏற்று அதன் அடிப்படையில் மாதம் வரி பங்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த பங்கீடு இவ்வாறு இருக்க வேண்டும், அவ்வாறு இருக்க வேண்டும் என்பது ஒரு வாதம் இருக்கலாம். அதை நிதி ஆணையத்தின் முன் வைப்பது அனைத்து மாநிலங்களின் உரிமை. அது 41ஆக இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்க வேண்டும், குறைவாக இருக்க வேண்டும், அது இன்னொரு வாதம். அது மத்திய அரசு அதிகமாக இருக்குமா இல்லை மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டுமா, இதுவும் இன்னொன்று. ஆனால் அவர்கள் அளிக்கப்பட்ட அந்த பரிந்துரைக்கேற்ப மாதம் ஒரு மாதம் கூட விடாமல் எந்தவித பாகுபாடும் பாரபட்சமும் இன்றி அந்த நிதி பகிர்மானம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் எந்த மாதத்திலும் எந்த மாநிலத்திற்கும் குறைவாகவோ அதிகமாகவோ கொடுத்ததில்லை, கொடுப்பதும் இல்லை, கொடுக்கவும் மாட்டோம். இது ஒன்று. இரண்டாவது, பல மத்திய அரசின் சில திட்டங்கள் உள்ளன, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ். இந்த திட்டங்கள்ல 60-40 என்கிற பகிர்மானத்தில், அதாவது 60% செலவு மத்திய அரசு, 40% செலவு மாநில அரசு அப்படின்னு பல திட்டங்கள், ஸ்கீம்ஸ் இருக்கின்றன. அந்த ஸ்கீம்ஸ்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்ன அளவு ஒதுக்க வேண்டும் என்பது அந்த ஸ்கீமின் தன்மையை பொறுத்தது. அது இப்ப ஆயில் பாம் என்ற ஒரு ஸ்கீம் சில மாநிலங்களுக்கு பொருந்தும், சில மாநிலங்களுக்கு பொருந்தாது. சில ஸ்கீம்ஸ்ல அனைத்து மாநிலங்களுக்கும் பொருத்தமான சில ஸ்கீம்ஸ் உள்ளன, திட்டங்கள் உள்ளன. அந்த திட்டங்களை பொறுத்தவரைக்கும் அது நிதி அமைச்சகம் நிர்வகிக்கக்கூடும் திட்டங்கள் அல்ல. அது அந்த தனித்தனி அமைச்சகங்கள் உள்ளன மத்திய அரசில். அந்த திட்டங்களில் என்ன அளவு போய் சேர்கிறது, சேரவில்லை என்பது அந்த அமைச்சகங்கள் தான் அதை பார்த்துக் கொள்கிறார்கள். ஆகையினால இந்த நிதி பகிர்மானத்தில் எந்தவித அரசியல் சார்பில்லாத ஒரு கோட்பாடைத்தான் நாங்கள் பின்பற்றி வருகிறோம். ஆனால் அது இந்த நிதி ஆணையத்தின் பரிந்துரையே சரியல்ல, தென் மாநிலங்கள் அதிகமாக கொடுத்திருக்க வேண்டும், கொடுத்திருக்க வேண்டாம் என்பது அது ஒரு தனி கருத்து.